வணக்கம். முக்கிய செய்திகள். விற்காம நிறைய கார் ஷோரூம்ல நிக்குது. விலையை தாறுமாறாக குறைத்த ஹோண்டா. எந்த காருக்கு தெரியுமா? விரிவாக பார்க்கலாம். விற்பனையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் ஹோண்டா கார்கள் இந்தியா அதன் எலவேட் மாடலின் சில வேரியன்ட்களின் விலையை குறைத்துள்ளது. அந்நிறுவனத்தின் விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் துணைத் தலைவர் குணால் பேகல் கூறுகையில், மே மாதத்தில் வாடிக்கையாளர்களுக்கு அதிக மதிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் எலவேட் மாடலின் சில வேரியன்ட்களுக்கு அழகான புதிய விலைகளுடன் கூடுதல் நன்மைகளையும் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த நடவடிக்கையின் விளைவாக எலவேட் மாடலின் பேஸ் வேரியன்ட் கார்களின் விலை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கப்பட்டுள்ளது. விலை குறைப்பு குறிப்பாக எலவேட் வி வேரியன்ட்களில் இருக்கிறது. அதன் விலை ரூபாய் 32,000 அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் மாடலின் மேனுவல் மற்றும் சிவிடி ஆட்டோ எடிசன்கள் இரண்டிற்கும் வைட் பேர்ல் நிற ஆப்ஷனிற்கும் பொருந்தும். இதன் விளைவாக ஹோண்டா எலவேட் வி வேரியன்ட்களில் புதிய விலை இப்போது இந்தியாவில் ரூபாய் 12,39,000 முதல் 13,67,000 வரை எக்ஸ் ஷோரூம் விலையில் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது. நமக்கு கிடைத்த விவரங்களின்படி விலை குறைப்பு ஹோண்டா எலவேட்டின் குறைந்த விவரக்குறிப்பு வி வேரியண்டிற்காக அவை முன்பு ரூபாய் 12.71 லட்சம் மற்றும் ரூபாய் 13.91 லட்சம் விலையில் இருந்தன. விலை குறைப்பிற்கு பிறகு இவை இப்போது முறையே ரூபாய் 12.39 லட்சம் மற்றும் 13.59 லட்சம் விலையில் கிடைக்கின்றன. இந்த விலை குறைப்பு ஹோண்டா எலவேட்டை சாத்தியமான வாங்குபவர்களுக்கு மிகவும் ஈர்க்கக்கூடியதாக மற்றும் நோக்கத்துடன் உள்ளது. அதன் பிரிவில் ஒரு போட்டி ஆப்ஷனாக நிலைநிறுத்துகிறது. வி வேரியண்டின் விலை சரி செய்தல் இருந்தபோதிலும் ஹோண்டா எலவேட் ரேஞ்சில் மீதமுள்ள விலைகள் மாறாமல் உள்ளன. எஸ்வி வேரியன்ட் ரூபாய் 11.91 லட்சத்தில் தொடங்கி டாப் ஸ்பெக் ZX பிளாக் சிவிடி வேரியன்ட் ரூபாய் 16.73 லட்சத்தில் வரை செல்கிறது. பிளாக் வேரியண்டை தவிர எலவேட்டின் பிற வேரியன்ட்கள் அனைத்தும் பிளாட்டினம் வைட் பேர்ல் வெளிப்புற நிலத்தை கொண்டுள்ளன. இது கூடுதலாக ரூபாய் 8,000 விலை வரை வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விலை இந்தியாவில் ஹோண்டாவின் விற்பனை சரிவை சந்தித்த நேரத்தில் வருகிறது. இந்நிறுவனம் ஏப்ரலில் 55.18% குறிப்பிடத்தக்க சரிவை பதிவு செய்தது. விற்பனை கடந்த ஆண்டு ஏப்ரலில் விற்கப்பட்ட 10,867 கார்களை விட குறைவாக 4,871 கார்கள் குறைந்துள்ளது. இந்தியாவில் ஹோண்டா டீலர்களுக்கு உள்நாட்டு விநியோகம் வருடாந்திர அடிப்படையில் 22.78% குறைந்து கடந்த ஆண்டு ஏப்ரலில் 4,351 கார்களில் இருந்து ஏப்ரலில் 3,360 யூனிட்களாக குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹோண்டா எலவேட், ஹூண்டாய் கிரெட்டா, டாடா கர்வ், மாருதி கிராண்ட் விட்டாரா மற்றும் டொயோட்டோ ஹைரைடர் போன்ற போட்டியாளர்களுடன் நிறைந்த பிரிவில் போட்டியிடுகிறது. போட்டி நிலைமை மற்றும் சமீபத்திய விற்பனை சவால்கள் இருந்தபோதிலும் ஹோண்டா அதன் சமீபத்திய விலை மூலோபாயத்துடன் மீண்டும் உத்வேகம் பெறும் நோக்கத்துடன் உள்ளது மற்றும் எலவேட் காரை அதன் பிரிவில் ஒரு வலுவான போட்டியாளராக நிலைநிறுத்துகிறது. ஹோண்டா கார்கள் இந்தியாவின் சில எலவேட் வேரியன்ட்களின் விலையை குறைக்கும் முடிவு வாகனத்தின் ஈர்ப்பை மேம்படுத்தவும் விற்பனையை தூண்டவும் ஒரு மூலோபாய நடவடிக்கையாகும். வி வேரியன்ட்களில் விலை குறைப்பு கார் உற்பத்தியாளரின் விற்பனை எண்ணிக்கை குறைந்து வரும் காலத்தில் எலவேட்டை வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் அணுகக்கூடிய ஆப்ஷனாக மாற்றுகிறது. மாடலில் வேறு எந்த மாற்றமும் இல்லை என்று டிரைவர்கள் கருத்து கூறியுள்ளனர். ஹோண்டா எலவேட்டை அதன் பிரிவில் ஒரு போட்டி ஆப்ஷனாக வழங்குகிறது. வாங்குபவர்களை அதிகம் ஈர்க்கவும் அதன் மார்க்கெட் நிலையை மேம்படுத்தவும் இந்த விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த மாதம் விற்பனை கணிசமான அளவு அதிகரிக்கும் என டிரைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.